அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணே. உங்க பேருக்கா? என் பேர் ஜெயலலிதாண்ணே. என்னக்கா? ஜெயலலிதா. ஜெயலலிதாவா? இது யார் ரெண்டு பேரும்? என் பையனோட பொண்ணு வந்து சார். என்ன பண்றீங்க இங்க? நாங்க இந்த ஊர் கட்டிக்கிட்டோம் சார். ஊர் கட்டிக்கிறது நம்ம துளசம் பண்றோம் சார். ரெண்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்களா? இந்த பையன் பால்வாடி போறேன் சார். இன்னும் பள்ளிக்கூடம் சேர்க்கல. உங்க பிள்ளைங்களுக்கு ஆனா கண்ணு தெரியும் ரெண்டு பேரும்? தெரியும் சார். ரெண்டு பிள்ளைங்க. எங்க பண கஷ்டமா தான் சார். யாரும் கொடுத்து வரவுக்கு ஆள் இல்ல சார். வீட்டை விட்டு வெளியில விடவே மாட்டாரு. வீட்டை விட்டு அவர் என்ன தொழில்? அவர் பத்தி தான் சார் விற்கிறாரு. பக்தி வித்து பொழைக்கிறீங்க. பணம் இல்லாதனால இப்ப முதல்ல இல்லாதனால இப்ப திறமை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. 1000 இருந்தாலும் 500 வந்துச்சு சொல்லி 300 கொடுக்குறாங்க. இல்ல 3 நேரம் சாப்பிட முடியுது உங்களுக்கு? கிடைக்குது? சாப்பிடுறோம் சார். அதே சார் தாலியமா கொண்டு அட வச்சிட்டீங்களா? அதே சார் அட வச்சிட்டேன். அதனால ஒரு 10-15 வச்சுக்கிட்டேன். 2 பேரும் சம்பாதிச்சா கொஞ்சம் பார்த்தா திருப்பிடலாம் அப்படின்னு சார். கவலைப்படாங்க. எப்ப நீங்க தாலி அட வச்சேனீங்களா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா இங்க பாருங்க, நான் இப்ப நான் உதவி பண்ணிடுறேன். முதல்ல உங்க தொழிலுக்கு இப்ப நான் உடனே பணம் தரேன். நீங்க இனிமே கையேந்த வேணாம். இதை வச்சு நீங்க வித்து போலங்க. ஊதுபக்தி வாங்கி பிசினஸ் பாருங்க. உங்களுக்கு அந்த மாங்கல்யத்தை திருப்பி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. உள்ள வேலையை பாத்துருவோம். உன் பேர் என்ன? தர்மராஜா. யார் பாத்துக்கோ அம்மாவை? நீயா? உனக்கு இப்ப என்ன வேணும்? பேட்டா? சரி, பேட் வாங்கி தரேன். பார்த்தீங்களா, ஒரு தாய் வந்து வீட்டுக்காருக்கும் கண்ணு தெரியாது, உங்களுக்கும் கண்ணு தெரியாது. 2 குழந்தைங்களை வச்சு அவங்க அப்பா இன்னைக்கு ஒரு கஷ்டத்தினால இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இதை வச்சு அவங்க இவ்வளவு தூரம் திருப்பணங்கிறதுக்காக நான் போராடுறேங்கிறாங்க. அக்கா நீங்க தொழில் பண்றதுக்கு இன்னைக்கே நான் உங்களுக்கு நான் உதவி பண்றேன். சரியா? டைம் அக்கா இதெல்லாம் பணம் இருக்கு. சரியா? இந்த பணம் உங்களுக்கு தான். எனக்கு கையேந்தாம நீங்க தொழில் பண்றதுக்கு இந்த பணம் வேற எதுக்கும் கிடையாது. பிள்ளைங்க ஏன்னா பிள்ளைங்களுக்காக, ஏன்னா இந்த பிள்ளைங்க நாளைக்கு நீங்க அம்மா கையேந்தான்னு நினைச்சா வருத்தப்படுது. இப்ப வயசு தெரியல அதுங்களுக்கு. அதுக்காக மேற்கொண்டு இந்த மாங்கல்யத்துக்குள்ள ஏற்பாட நான் பண்ணுவேன். சரியா? ஏன் காப்பி சொல்றீங்க? அப்பெல்லாம் நினைக்காங்க என்ன ஒரு தம்பியாவோ ஒரு அண்ணனாவோ நினைச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த பிள்ளைங்களை வச்சு நீங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அந்த உதவி. அதுக்கு உறுதி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரியா? நீங்க நல்லா இருக்கணும். எனக்கா நீங்க எப்பயும் இந்த சிரிச்ச முகத்தோட இருக்கணும். சரியாக்கா? ஓகேவா? எது கவலைப்படாது. இங்கே இருக்க நான் பேட்டு பாலம் அவங்களுக்கு தீனி மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னது? அக்கா தீனி இருக்கு, எல்லாமே இருக்கு. பிள்ளைங்களுக்கு தீனி வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன கிடைச்சதோ எல்லாமே இருக்கு. நேரம் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்காக நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறது உண்மை எனக்கு ரொம்ப மனசு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும். குழந்தைங்களுக்காக கையேந்து கூட தயங்காத தாயின்னு சும்மா படிப்போம். அதனால இப்ப நான் பாக்குறேன் குழந்தைங்க நல்லா இருக்கு. இதுல சாப்பாடு இருக்கு. ஏன்னா நீங்க பசியோட இருக்க கூடாதுங்கிறதுக்காக சாப்பாடு. இது மாத்திக்கலாம். பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கரெக்டா கொடுத்துருங்க. போயிட்டு நான் பாத்துக்கோங்க. சாப்பிட்டு போயிருங்க.